எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு 5M AI சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் NLP, அதாவது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ எப்படி வந்து ஏஐ நம்ம பேசுகிற நார்மல் இந்த வாய் வழியாக நம்ம பேசுகிற இந்த லாங்குவேஜை எப்படி வந்து கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அது எப்படி கற்றுக்குச்சு இல்லை கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு ஃபாரினர் இருக்காங்க, அவங்க வந்து நம்மளுடைய தமிழ் மொழியை கற்றுக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல வந்து சின்ன சின்ன வார்த்தைகளை கற்றுக்க ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா. அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகள் எல்லாம் சேர்த்து ஒரு ஒரு முழுமையான வாக்கியமாக கற்றுக்க ஆரம்பிப்பாங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா அதை பேஸ் பண்ணி ஸோ எப்படி வந்து அந்த வாக்கியத்தை பேசுறது அப்படின்றது கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அதில் எப்படி வந்து ஒலிக்கணும், அதாவது டோனுன்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது ஒரு சந்தோஷமாக பேசும்போது அதை எப்படி பேசணும், ஒரு கோபமாக பேசும்போது எப்படி பேசணும், இந்த மாதிரி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எப்படி அதை வந்து பேசுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கற்றுக்கிட்டு பேசுவாங்க இல்லையா. அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து ஏஐக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல சின்ன சின்ன வார்த்தைகளாக அதுக்கு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அது ஒரு சென்டென்ஸாக அதை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ண கற்றுக்குச்சு. அதுக்கப்புறமா இடத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து பேசணும் அப்படின்றத அது கற்றுக்குச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஏஐயால் நம்ம என்ன பேசுகிறோன்றத அதால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இதில் NLP அப்படின்ற இந்த டெக்னாலஜியை பேஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் வந்து ஏஐ பண்ணுது அப்படின்னா, இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்லலாம் பார்த்துருப்பீங்க, டைப் பண்ணிட்டு இருந்தோம், முன்ன டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து அதில் ஒரு மைக் மாதிரி ஒரு சிம்மா ஒரு லோகோ இருக்கும். அதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை பேசுனீங்கன்னா அது இமிடியேட்டாக வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் சென்ட் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாமே வந்து இந்த NLP மூலயமா நடக்கிற விஷயங்கள் தான். ஓகேங்களா? அப்புறம் சென்டிமெண்ட் அனாலிசிஸ். ஸோ நிறைய இடத்துல நம்ம இப்போது யூடியூப் ஆகட்டும், இல்லை ஒரு கம்பெனிஸ்லாம் வந்து அவங்களுடைய கஸ்டமர்ஸோட சர்வே இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்துட்டு ஏஐ என்ன பண்ணுது அப்படின்னா சென்டிமெண்ட் அனாலிசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு, திஸ் இஸ் அன் எக்ஸலன்ட் ப்ராடக்ட்னு வந்திருக்கு அப்படின்னா, ஓகே இது வந்து பாசிட்டிவான ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி அது அனலைஸ் பண்ணும். இதுதான் சென்டிமெண்ட் அனாலிசிஸ். அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன்ஸ், உங்களுக்கே தெரியும், இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ், அதர் லாங்குவேஜஸ். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாமே பண்ணுறது எல்லாமே இந்த NLP மூலமாக தான் நடக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ், NLP பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே என்னென்ன எக்ஸாம்பிள்ஸாக நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஹெச்ஆரில் முன்னெல்லாம் வந்துட்டு மேனுவலாக உட்காந்து வர ரெஸ்யூம்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணி சூட்டபிள் ப்ரொஃபைலை சூஸ் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாக இருந்தது. அதை இப்போ ஏஐ NLPயை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏஐ வந்து என்னென்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அதுவே அந்த ரெஸ்யூம்ஸை ரீட் பண்ணி அது தேவையான ப்ரொஃபைல்ஸை அது எடுத்து கொடுத்தது. இதனால நிறைய டைம் சேவ் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி கஸ்டமர் ஃபீட்பேக், இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசினது தான். ஸோ பெரிய கம்பெனிஸ் எல்லாமே கஸ்டமரோட ரிவ்யூஸ் எல்லாமே ஏஐ மூலயமா அதை ரீட் பண்ணி சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அவங்க இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய ப்ராடக்ட்ஸில். அதே மாதிரி கவர்மெண்ட்டோட சாட் பாக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ சிட்டிசனோட இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு, ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டால் அது 24 ஹவர்ஸ்க்குள்ளே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு இந்த NLPயை பேஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த NLP வந்து ஒன் ஆஃப் த பேக் போன் டு ChatGPT. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் ChatGPT, ஜெமினி AI, அப்புறமா வந்துட்டு க்ராக்ஸ் நிறைய இருக்குது. இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே வந்து இந்த NLP தான் ரொம்ப முக்கியமான ஒரு பேக் போனாக இருக்குது. அதனால தான் நீங்கள் டைப் பண்ணுறீங்க இங்கிலீஷ்லையோ தமிழ்லையோ, ஒரு இன்புட்டை டெக்ஸ்ட்டில் கொடுக்குறீங்க, இல்லை வந்து வாய்ஸில் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அது மூலிமா உங்களுக்கு ரெஸ்பான்ஸை கொடுக்குது, சொல்யூஷன்ஸை கொடுக்குது. ஸோ இந்த ஏஐ வந்து ஒரு முக்கியமான ஒரு பேக் போன், இந்த NLP வந்து ஒரு முக்கியமான பேக் போனாக இந்த ஏஐக்கு இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு முக்கியமான இந்த NLPன்ற இந்த ஒரு டெக்னாலஜியை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஏஐ இந்த அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதனால தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த அளவுக்கு டெவலப் ஆனதுக்கு காரணமே இந்த NLPனால தான். ஸோ NLPயை பற்றி இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன தாராளமாக நீங்கள்
கமெண்ட்லையோ இல்லைனா வந்துட்டு நீங்கள் எனக்கு இமெயிலாவோ இதை நீங்கள் அனுப்பலாம். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து பாருங்கள், உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஏதாவது இதில் வந்து ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் எனக்கு சொல்லுங்கள், நான் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இல்லை நீங்கள் இதில் வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டாபிக் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னாலும் சொல்லுங்கள். அந்த டாப்பிக்கை நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு சீக்வன்ஸாக தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த டாப்பிக்கை நம்ம கண்டிப்பாக அதில் எடுத்து நம்ம பேசுவோம், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ப்ளீஸ் ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.